கூடியிருக்கின்ற அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். இந்த திரையிடலை பார்த்து முடித்த பின்பு என்னோடு இருந்த மூத்த விமர்சகர், திரை விமர்சகர் திரு யேசுராசா அவர்களிடம் நான் கேட்ட கேள்வி, எப்படி அண்ணன் அவர் சொன்னது பாராட்டத்தக்க விடயங்கள் நிறைய உண்டு என்று அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை நிறைய அர்த்தங்கள் உண்டு என்று நான் நினைக்கிறேன். முதலாவதாக, கடந்த பல ஆண்டுகளாக இந்த துறையோடு பயணிக்கின்ற ஒரு மனிதனாக நான் என்னை உட்படுத்தி கொண்டு பார்த்த இந்த படங்களுக்குள்ள முதலாவது ஆவணப்படங்களோ அல்லது முதலாவது தயாரிப்பு கற்கைகள் வெளியிட்ட அந்த சமயத்தில் இந்த உணர்வுகள் எனக்கு இன்னும் மிதமாக இருப்பதாக நான் எண்ணுகிறேன். ஏனென்றால் அந்த காலத்தில் நீங்கள் இருந்த அடிப்படை விடயங்களும் அடிப்படை உங்களுக்கு இந்த வசதிகளில் மற்ற உங்களுக்கு இருந்த அனுபவங்களிலும் விட இன்று பல வழிகளிலே உங்களுக்கு அந்த அனுபவங்களை மேம்படுத்தக்கூடிய நிறைய வசதிகளை பொது தளம் உங்களுக்கு அமைத்து தந்திருக்கின்றது. பொதுத்தளம் என்று நான் சொல்லும்போது அது எல்லா ஊடகங்களையும் தான் நான் உள்ளடக்கி உங்களுக்கு சொல்லுகின்றேன். நீங்கள் இங்கே படிப்புகளும் விட அதை பொது வழிகளிலே தேடி கற்றுக்கொள்ளுகின்ற அந்த பாங்கு இப்போது அதிகரித்துள்ளது. அடுத்ததாக நான் ஒரு எளிமையாக சொல்ல விரும்புகிறேன். என்னென்றால், எல்லாரும் வட கடைகளில் எல்லாரும் திறக்கலாம். ஆனால் வட சுட தெரிஞ்சவரால் கடை வச்சிருந்தால் அதில் நிறைய பலாபலன்கள் உண்டு. வட ருசியாக இருக்கும், மற்றது வியாபாரம் நல்லா இருக்கும். அதே போல உங்களோட ஊடக கற்கைகள் நெறியிலே ஆரம்ப கட்டமாக இருந்த இவர் பேராசிரியர் ரவுலாம் அவர்கள் உங்களுக்கு தலைவராக வாய்க்கிறது தான் இந்த துறையின் வெற்றி என்று நான் சொல்கிறேன். என்றால் அவரோட ஊடகங்களிலே தன்னை உட்படுத்திக் கொண்டவர். சிரமமான காலங்களிலே, பேத பென்சில் இல்லாத காலங்களிலே கூட இந்த ஊடகத்தை வழிப்படுத்த வேண்டிய அந்த கடமைகளுக்கு தன்னை உட்படுத்தி அவர் பல வருடங்களாக அந்த துறையிலே தேர்ச்சி பெற்று வழியிலே வந்தவர் என்ற வகையில் ஊடக கற்கள் நெருக்கி அவர் தலைவராக வாய்த்ததுதான் இன்றைய வெற்றியின் முக்கிய அம்சம் என்று சொல்லிக்கொண்டு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆவணப்படங்கள் மதுசுதா சொன்னது போல நாங்கள் பொதுவழிக்கு கொண்டு போக வேண்டும். முதலிலே இந்த பல்கலைக்கழகம் வெளியிலே உள்ள பாடசாலைகளோடு ஒன்றிணைந்து இந்த படங்களை முதல் பாடசாலைகளை பார்க்கின்ற வாய்ப்பை கொடுக்க வேண்டும். ஏன்னா பாடசாலைகளில் இருக்கின்ற அந்த மாணவர்கள் நாளைக்கு இந்த தளத்திலே வந்து பணியாற்ற போகிறாங்க, படிக்க போகிறாங்க. எனவே இப்படியான செயல்கள் நமது நாட்டிலே நடைபெறுகின்றன என்ற அந்த அடிப்படை அறிவை அவர்களுக்கு கொடுப்பதற்கு இந்த படங்களை நாங்கள் பாடசாலைகள் தோறும் திரையிட்டு அதற்கான வாய்ப்பை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது சிற்றுரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிகள். வேறு யாராவது இது தொடர்பான கருத்துக்களை கூறுவதற்கு?